நேயர்களுக்கு வணக்கம். கோட்டையை பிடிக்க போவது யார்? தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திக்கிறோம். ஏற்கனவே முதற்கட்ட கலாய்வு நம்ம செய்து 154 தொகுதிகளுக்கு நம்முடைய முடிவுகளை சொல்லியிருந்தோம். இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இருக்குது. அதோடைய முடிவு எப்படி இருக்குது, அதன் வாயிலாக கோட்டையை யார் பிடிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடியது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியை எடுத்திருக்கோம். இங்கு மொத்த வாக்காளர்கள் 2,17,698 இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,04,000, பெண் வாக்காளர்கள் 1,13,000 பேர் இருக்காங்க. ஏன் திரும்ப திரும்ப இதை இன்சிஸ்ட் பண்றீங்க, இவ்வளவு வாக்காளர்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்பொழுது எத்தனை வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத கணக்கீடு செய்வதற்காக இதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. காரணம், 2021 இந்த தொகுதியில் சக்கரபாணி அவர்கள் திமுக சார்பாக வெற்றி பெற்றார். 54.90% வெற்றி பெற்றார். அவ மார்ஜின் பார்த்தீங்கன்னா 28,000 சொச்சம். அப்பொழுது டேர்ன் அவுட்டுங்கிறது 2,299 வாக்கு விழுந்திருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப சதவீத கணக்கில் பார்த்தீங்கன்னா 83.63% இருந்தது. அப்பொழுது மொத்த வாக்காளர்கள் 2,41,000 சொச்சம். இப்பொழுது 90% அங்க வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. ஆனா மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 2,17,000. ஸோ கிட்டத்தட்ட 24,000 வாக்குகள் எஸ்ஐஆருக்கு பிறகு நீக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ அந்த வித்தியாசம்தான் இந்த 7% அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்முடைய முதற்கட்ட கள ஆய்விலே திரு பொம்மு சுப்பையா அவர்கள் மிக ஆணித்தரமாக சொன்னது என்னன்னா, சக்கரபாணிக்கு இங்கே முன்னிலை இருக்கிறது அப்படின்னாரு. இப்போ தேர்தல் முடிஞ்சிருக்குது. இன்னும் அதே நிலைதான் நீடிக்கிறதா, இல்லை தாவேக்காவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். முதற்கட்ட கள ஆய்வில் நீங்கள் சொன்னது சக்கரபாணி முன்னிலையில் வைப்பார்னு, இப்பவும் அதே கருத்தோடு தான் இருக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக ஒட்டன்சத்திரம் தொகுதியில் திமுக சார்பாக மீண்டும் திரு சக்கரபாணி அவர்கள் காம்ப்ரஹென்சிவ் வின் என்ற ஒரு சூழ்நிலையை நோக்கி தாங்க போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எக்ஸிட் போலோடைய முடிவு அதை தான் சொல்லுது. அவரை எதிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய விடியல் சேகர் போட்டியிட்டார். அவர் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலையா? அவர் மீது மக்களுக்கு இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் களத்துல வந்திருக்கிறாரு, அவர் மீது ஒரு பரிவோ ஒரு பாசம் அந்த பகுதி மக்களுக்கு வரலையா? இல்ல, கண்டிப்பா திரு விடியல் சேகர் தமாக சார்பாக தாமரை சின்னத்தில் போட்டியிட அவரை வேட்பாளர் அறிவித்த நாள் முதலாகவே ஒட்டன்சத்திரம் தொகுதியில சூறாவளியாக சுற்றிதான் வந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். டோர் டு டோர் கேன்வாஸ் ஆகட்டும், பிஜேபி தன்னுடைய கூட்டணி கட்சியை சேர்த்துக்கிட்டு அதிமுக கூடயும் ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒத்துழைப்போட அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக பணியாற்றிய ஒரு அனுபவம் இருந்ததுனால, அவர் ஏற்கனவே ஒரு அரசியல் பாரம்பரியமும் இருந்ததுனால அவருடைய பிரச்சாரமும் அவருடைய அணுகுமுறையும் எல்லாமே சிறப்பாக இருந்தது. அதிமுகவுடைய ஒத்துழைப்பும் பாஜகவுடைய ஒத்துழைப்பும் சிறப்பாகத்தான் இருந்தது. இந்த தொகுதியின் அத்தனை கிராமங்களுக்கும் சென்று அவர் பிரச்சாரம் செய்தார். திரு சக்கரபாணி அவர்களுடைய குறை நிறைகளையும் தெளிவாக எடுத்து சொன்னார். அவருடைய பிரச்சாரமும் எடுபடதான் செய்தது. இருந்தாலும் நான் ஏற்கனவே முதற்கட்ட கள ஆய்வுல பதிவு செய்தது போல, ஒட்டன்சத்திரம் தொகுதியை பொறுத்தளவிற்கு சக்கரபாணி அவர்கள் எந்த குறையும் அவர் மீது பெரிதாக சொல்ல முடியாத அளவிற்கு அந்த மக்களுக்கு, அந்த கிராமங்களுக்கு தேவையான திட்டங்களை, அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஓரளவுக்கு அவர்கள் மனம் நோகாத அளவிற்கு செய்து கொடுத்து உள்ளபடியால யாரை போய் கேட்டாலும் நம்ம முதற்கட்ட கள ஆய்வுலையும் நம்ம அதைத்தான் கேட்கும் போது எல்லாமே முக்காவாசி ஒரு அந்த டவுன் ஒட்டன்சத்திரம் ஒரு நகராட்சி பகுதிகளில் கிட்டத்தட்ட 90% பேரு சக்கரபாணியை தவிர வேற யாருக்கும் நாங்க வாக்களிக்க தயாராக இல்லை என்ற ஒரு கருத்து தான் பதிவு செஞ்சாங்க. அதுதான் இந்த இடத்துலயும் பிரதிபலிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. திரு விடியல் சேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, அவரு இந்த மண்ணின் மைந்தர் கிடையாது என்பதும் ஒரு டிராபேக் தான். ஏன்னா அவர் காங்கேயம் தொகுதியில முன்னாடி எம்எல்ஏவா இருந்தவர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். அதனால இங்க வந்து ஒரு போட்டி போடும் போது அவர் தன்னையும் கூட அவர் அறிமுகப்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மக்கள் மனசுல பதிய வைக்க, தன்னையும் தன்னுடைய தான் யார் என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் அவர் இருந்ததும் திரு சக்கரபாணி அவர்களுக்கு ஒரு பிளஸ் அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி திண்டுக்கல் தொகுதியை போல ஒரு டஃப்பான ஒரு சூழ்நிலை இல்லாதனால ஒரு குறைவான கவனிப்பிலேயே ஒட்டன்சத்திரம் சக்கரபாணி அவர்கள் மேல் நோக்கி வரக்கூடிய சூழ்நிலை அவருக்கு கொஞ்சம் சுலபமா இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும்.
ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அவ்வளவு பெரிய கவனிப்புகள் இந்த தொகுதியில் நடைபெறவில்லை. திரு சக்கரபாணி அவர்கள் எப்பொழுதும் போல அவருக்கு தனக்கு வாக்கு செலுத்துபவர்கள் செலுத்தாதவர்கள் என்றெல்லாம் பார்க்காமல் 90லிருந்து 95% மக்களுக்கு முதல் கட்ட கவனிப்பு, இரண்டாம் கட்ட கவனிப்பு மற்றும் வாக்கு செலுத்துவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு உள்ள கவனிப்பையும் கூட தெளிவாக சிறப்பாக செய்து விட்டபடியால் ஒரு நல்ல ஓட்டு வித்தியாசத்துல என்னை பொறுத்தளவிற்கு ஒரு ஓட்டு வித்தியாசம் நம்ம யாருக்கு அதிகமா இருக்கும், திண்டுக்கல் மாவட்டத்துல இல்ல தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு முதல் 10 இடங்கள்ல ஒட்டன்சத்திரம் தொகுதி வெற்றி வித்தியாசத்துல வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு ஆத்தூரா ஒட்டன்சத்திரமா அந்த வித்தியாசம் என்பதைத்தான் நம்ம முடிவு அன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ் இரட்டை இலை சின்னத்திலே போட்டிக்கிட்டு இருந்தா இந்த இடத்துல ஃபைட் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? இல்ல கண்டிப்பாக அந்த வெற்றியை பாதிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா திரு சக்கரபாணி அவர்களுடைய வெற்றியை பாதித்திருக்காது. கொஞ்சம் ஒரு அதிகமான ஓட்டுகள், அதாவது பழக்கப்பட்ட சின்னங்கிறதுனால இப்ப அவர் வாங்குறதை விட ஒரு 2, 3 அல்லது 5% திரு விடியல் சேகர் அவர்கள் கொஞ்சம் அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா தாமரை சின்னமும் இதற்கு நகர பகுதிங்கிறதுனால அறிமுகமான சின்னமாகத்தான் இருக்கிறது. ஆனா நான் சொன்னது போல அவரு தன்னுடைய மக்களை, தன்னுடைய தொகுதி மக்களை அவர் மீது ஒரு பெரிய ஒரு கெட்ட அபிப்பிராயம் இல்லாத சூழ்நிலையில் அவர் வைத்திருப்பதனால அவங்க மாற்றி ஓட்டு அளிக்கணுமாங்கிற எண்ணத்தையே நிறைய பேர் இடத்துல நம்ம நகர பகுதிகள்ல பார்க்க முடியல. ஊரக பகுதிகள்ல நம்ம முதல் கட்டத்துல சொன்ன மாதிரியே ஒரு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு பழகின மக்கள் நிறைய இருக்காங்க. ஒருவேளை இரட்டை இலை சின்னம் நின்று இருந்தால் கொஞ்சம் இவர் விடியல் சேகர் வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகளுடைய சதவீதம் கொஞ்சம் கூடியிருக்கலாம். ஆனா வெற்றியை பாதித்திருக்காது. 7% வாக்கு சதவீதம் கூடி இருக்கிறது. தாவேக்குடைய தாக்கம் இந்த பகுதியில் எவ்வளோ இருக்கும்? ஆனால் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டதே 24,000 வாக்குகள் தான். ஆனால் வாக்குப்பதிவு சதவீதம் வந்து 7% உயர்ந்திருக்கிறது. தாவேக்காவுடைய தாக்கம் இங்கே எந்த அளவுக்கு இருக்கு? தாவேக்காவுடைய தாக்கமும் இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் அதிகமான பேர் ஓட்டு அளித்திருப்பார்களா என்ற கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். அப்ப இதுக்குள்ள கூடியிருக்கிற பெர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா தாவேக்கா வேட்பாளர் வந்து இங்க ஒரு கணிசமான ஓட்டுகளை வாங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, இங்க வந்து பெண்கள், இளைஞர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக வாக்களிச்சாங்க? எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி தான். இங்க திரு சக்கரபாணி அவர்களுக்காகவே நீங்க கடந்த தேர்தலோட ரெக்கார்டை எடுத்து பாத்தீங்கன்னாலும் இங்க போலிங் பெர்சன்டேஜ் கண்டிப்பா அதிகமா தான் இருந்திருக்கு. ஏன்னா திரு சக்கரபாணி அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அவங்க வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதியா தான் அதை பார்க்க முடியும். அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா தாவேகாவிற்கு சாதகமாக வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு சாரார் வெளியே வந்ததும் இந்த சதவீதம் கூடுவதற்கு ஒரு காரணமாகத்தான் இருந்திருக்கு. அனைத்து தரப்பினரும் இந்த வயது வித்தியாசம் பார்க்காம மற்ற தொகுதிகளை போலவே இந்த தொகுதியிலே ரொம்ப ஆர்வமாக தான் வந்து கியூல நின்று வாக்களித்திருக்கிறார்கள். அது கண்டிப்பாக இந்த வாக்கு சதவீதம் கூடியதும் திரு சக்கரபாணி அவர்களுக்கு இந்த தொகுதியில் சாதகமாக செல்வதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நம்முடைய எக்ஸிட் போல் என்ன சொல்லுதுன்னா மீண்டும் சக்கரபாணியை வெற்றி பெறுவார். காரணம் 2021 நடந்த தேர்தலையும் கூட இங்கே வாக்கு சதவீதம் அதிகம் தான், 83%. இப்பொழுது 90%. எஸ்ஐஆரில் 24,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது, வாக்காளர்களை ரெப்புடேஷன் அது இதுன்னு சொல்லி. இளைஞர்களுடைய வாக்கு தாவேக்காக்கு விழுந்திருந்தா கூட அதுவுமே கூட சக்கரபாணிக்கு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விடியல் சேகர் போட்டியிட்டார். வேறு இடத்திலிருந்து வந்து இங்கே காங்கேயத்தில் ஏற்கனவே இருந்து முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர் இப்போ இங்கே வந்து போட்டி போடுறதுனால தன்னை அவர் அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட தான் எளிதாக வெற்றி பெற்று விடுவோம் என்று தெரிந்த பின்பும் கூட சக்கரபாணி தேர்தலுக்கே உரிய கவனிப்புகளை முதல் 2ஆம் 3ஆம் கட்டமாக நல்லா சிறப்பாக இங்கே செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்முடைய கலாய்வு சொல்கிறது. பெரிய அளவிலே அவருக்கு இங்கு எதிர்ப்பு இல்லை, அவர் மீது மக்களுக்கு வந்து பெரிய அதிருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் மீண்டும் சக்கரபாணியே வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தான் நம்முடைய எக்ஸிட் போல் சொல்லுது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.